தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி ரீட் மனு தாக்கல் செய்தார் ரிசாட் பதூதீன். நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்த எவ்வித திட்டமும் இல்லை. போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவிப்பு. ரிசாட் பதூதீனை கைது செய்வதை உடனடியாக நிறுத்துங்கள். பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் வேண்டுகோள். சிறுபான்மை சமூகத்தை இலக்கு வைத்து பிழைப்பு நடாத்தும் வங்குரோத்து அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு முடிவு கட்ட ஒன்றிணைய வேண்டும். முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நசீர் தெரிவிப்பு. தெற்கின் கடும்போக்காளர்களை திருப்திப்படுத்த சகோதரர் ரிசாட்டை கைது செய்வதை ஏற்க முடியாது. சட்டத்தரணி HMM ஹரிஸ் கண்டனம். அரபு கல்லூரி மாணவர்கள் 28 பேரும் ஆசிரியர்கள் 2 தனிமைப்படுத்தலில். கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கர வண்டி கோர விபத்தில் சிக்கியது, குழந்தை பலி. ரிசாட் பதூதீனை கைது செய்ய பல குற்றச்சாட்டுகள் உள்ளது. ஞானசார தேரர் அதிரடி. தொடர்வது விரிவான செய்திகள். எமது முழுமையான செய்திகளை பார்வையிட சிலோன் முஸ்லிம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதூதீனின் சட்டத்திரணி மேன்முறையீட்டு நீதிமன்றில் ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். ரிசாட் பதூதீனை கைது செய்வதை தடுப்பதற்காக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் தனது கட்சிக்காரரை கைது செய்ய முயற்சிப்பதாக அவர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். குறித்த மனுவின் பிரதிவாதிகளான பதில் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன, குற்றப்புலனாய்வு திணைக்கள பொறுப்பதிகாரி பிரதி போலீஸ் மா அதிபர் SP ரணவிங்க, விசாரணை அதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் காமினி உட்பட 7 பேரின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான எவ்வித திட்டமும் இல்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்டத்தில் கட்டுநாயக்க போலீஸ் பிரிவு உள்ளடங்கலாக 19 போலீஸ் பிரிவுகளில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஒரே நாடு ஒரே சட்டம் என ஜனாதிபதி தனது பாராளுமன்ற அக்கிராசன உரையில் கூறிய வாசகம் பற்றி இதுவரையில் தெளிவான விளக்கம் வழங்கப்படவில்லை. ஆனால் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரான முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதூதீனின் கைது முயற்சிகளை பார்க்கின்ற போது ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது இலங்கை நாட்டில் இனவாதிகளை திருப்திப்படுத்துவதற்கான ஒரே சட்டம் என புரிந்து கொள்ள முடிகின்றது என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் திகாமடுல்ல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் SMM முஷாரப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: மக்கள் சமூகம் ஒன்றில் தலைவர் அல்லது பிரதிநிதி என்ற வகையில் மன்னாரிலிருந்து புத்தளத்திற்கு அகதிகளாக வெளியேறிய மக்களுக்கு அவர்களின் அடிப்படை வாக்குரிமையை பதிவு செய்ய போக்குவரத்து வசதிகள் செய்தமை ஒரு பெரும் குற்றச்சாட்டு என சித்தரித்து அரசியல் செய்யும் அரசாங்கத்தின் அரசியல் வறுமையை நினைத்து வெட்கப்படுகின்றேன். இனவாதத்தை மூலதனமாக வைத்து ஆட்சியை பிடித்த இந்த அரசாங்கம் சரிந்து போகும் தம் பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை தொடர்ச்சியாக தக்கவைக்க இப்படியான கைங்கரியத்தை கட்டவிழ்த்துள்ளது. பெரும் சர்ச்சைக்குரிய கொலை குற்ற வழக்குகளை எதிர்கொண்டு பின்னர் அதிகாரம் கிடைத்தவுடன் அவற்றை மூடி மறைத்து இப்போது சொகுசாக வாழும் ஆட்சியாளர்கள் நேர்மையான மக்கள் தலைவன் ரிசாட் பதூதீனை அற்ப காரணங்களை காட்டி கைது செய்ய முயல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். முன்பதாக அரசாங்கத்தின் நிர்வாக போக்குகள் உள்ளிட்ட விவகாரங்களில் சற்றளவு திருப்தியோடு இருந்த நாம் அரசாங்கத்தின் தற்கால தொடர்ச்சியான நிகழ்ச்சி நிரல்களை பார்க்கின்ற போது மிகுந்த ஏமாற்றத்தை தருகிறது. நீதிக்கு புறம்பாக வெறும் அரசியல் பழிவாங்கல்களுக்காக எம் தலைவர் ரிசாட் பதூதீனை கைது செய்ய எடுக்கும் முயற்சிகளை உடனடியாக இந்த அரசாங்கம் கைவிடுவதன் மூலம் சிறுபான்மை மக்கள் சமூகத்தை அரவணைத்து செல்லும் நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படும். இல்லாத பட்சத்தில் தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்களை இந்நாட்டில் இருந்து துருவப்படுத்தும் இத்தகைய செயற்பாடுகளால் இந்நாடு மீண்டும் அதள பாதாளத்திற்கு செல்லும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்றும் அவ்வறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீதியும் நியாயமும் 2015க்கு முன் குழிதோண்டி புதைக்கப்பட்டது போன்று இன்று அதே ஆட்சியில் நீதியும் நியாயமும் குழிதோண்டி புதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ரிசாட் பதூதீனின் கைது முஸ்தீபு நீதிக்கு ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய களங்கமாகும்.
சிறுபான்மை சமூகத்தினரை இலக்கு வைத்து பிழைப்பு நடாத்தும் வங்குரோத்து அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு முடிவு கட்ட ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் குருநாகல் மாவட்ட அமைப்பாளருமான நசீர் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: தற்பொழுது ஆட்சி பீடமேறி இருக்கின்றவர்கள் 2015 முன்னர் அரங்கேற்றிய பல்வேறு அரசியல் பழிவாங்கல்கள் இன்று மீண்டும் மிக கச்சிதமாக அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களை எதிர்த்து போட்டியிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு கையொப்பம் இடவில்லை என்பதற்காக முன்னாள் நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்க அவர்கள் அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். இப்படி எத்தனையோ அரசியல் பழிவாங்கல்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்று நீதிக்கு ஏற்பட்ட அதே களங்கம் இன்றும் ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். தங்களுக்கு ஆதரவு வழங்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக நிரபராதிகளையும் கட்சித் தலைவர்களையும் சிறைப்படுத்தி குற்றவாளியாக்க முனைவதும், ஊடகங்களை பயன்படுத்தி போலியான குற்றச்சாட்டுக்களை சோடித்து முழு சமூகத்தையும் குற்றவாளியாக காட்ட முனைவதும் எதிர்காலத்தில் ஒரு மோசமான அரசியல் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய அபாயத்தை உண்டு பண்ணக்கூடும் என நாம் அதிகம் கவலைப்படுகின்றோம். தனது தந்தையின் அடக்க ஸ்தலத்தை 36 மில்லியன் ரூபாய் செலவில் கட்டிய தற்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு ஒரு சட்டம் அகதியாக சென்ற பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்காக 9 மில்லியன் ரூபாய்களை செலவு செய்துவிட்டு மீண்டும் அதனை அரசாங்கத்திற்கே திருப்பிக் கொடுத்த ரிசாத் பதியுதீன் அவர்களுக்கு வேறொரு சட்டமா என்று கேட்க விரும்புகின்றேன். இது அரசியலா, இனவாதமா, மதவாதமா, சிங்கள இனவாதிகளை திருப்திப்படுத்துவதற்காகவா? ரிசாத் பதியுதீனை ஒரு தீவிரவாதியாக அவரை கைது செய்ய வேண்டும் என மதகுருக்கள் சிங்களவர்களை உசுப்பேற்றியவர்கள். அது பலிக்காததினாலேயே இந்த புதிய உத்தியை பயன்படுத்த முனைகிறார்கள். உண்மையென்றோ ஒரு நாள் வெளியே வரும் என்று ரிசாத் பதியுதீன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பல விடுத்தம் சொல்லியிருந்தார். இன்று உண்மை ஏதோ ஒரு வடிவத்தில் வெளியே வந்து கொண்டிருக்கின்றது. அதனை மூடிமறைப்பதற்காக இவ்வாறான உத்திகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்று நினைக்கின்றேன். அகதிகளாக இடம்பெயர்ந்து வாழும் மக்களுக்கு ஜனநாயக கடமையான வாக்கை செலுத்த வழி ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை குற்றமாக சுமத்தி கைது செய்ய முனைவது கவலை அளிக்கிறது. இந்த அரசின் இவ்வாறான செயலானது சிறுபான்மை மக்களை அரசிடமிருந்து வெகுவாக தூரமாகும் என்பதை அரசுக்கு எத்தி வைக்க விரும்புகின்றேன். இவ்வாறான செயற்பாடுகளை மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் வன்மையாக கண்டிக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை முஸ்லிம்களை இலக்கு வைத்து முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் தலைமைகளுக்கும் அபகீர்த்தியை உண்டாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கும் தெற்கின் கடும்போக்குவாத செயற்பாட்டாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு சிறுபான்மை கட்சியின் தலைவரை இலக்கு வைத்து செயற்படுவது மிகவும் கண்டிக்கத்தக்க செயலாகும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி HMM ஹரிஸ் வருத்தம் தெரிவித்துள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதியுதீனின் கைது விவகாரம் தொடர்பில் வெளியிட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அந்த விசேட ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இந்த நாட்டில் இனவாத முரண்பாடுகளை உண்டாக்கி நாட்டை சீரழிக்க துடிக்கும் சில பேரினவாத சக்திகளின் அஜெண்டாக்களுக்கு அரசு செவிசாய்ப்பது அவ்வளவு ஆரோக்கியமான விடயமல்ல. இந்த நாட்டில் சகல இனங்களையும் சரிசமமாக மதித்து உரிய கௌரவத்தை வழங்க வேண்டிய அரசே ஜனநாயக கடமையை செய்வித்த அப்போதைய அமைச்சர் ஒருவரை கேள்விக்குட்படுத்தி கைது செய்ய எத்தனிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். இடம்பெயர்ந்து வாழும் மக்களுக்கு ஜனநாயக கடமையான வாக்கை செலுத்த வழி ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை குற்றமாக சுமத்தி கைது செய்ய முனைவது கவலையளிக்கிறது. அரசின் இந்த செயலானது சிறுபான்மை மக்களை அரசிடமிருந்து வெகுவாக தூரமாக்கும் என்பதை அரசுக்கு எத்தி வைக்க விரும்புகின்றேன். இவ்வாறான செயற்பாடுகளை மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் வன்மையாக கண்டிக்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாளிகாவத்தையில் உள்ள அரபு கல்லூரியொன்றில் மாணவர்கள் 28 பேரும் ஆசிரியர்கள் 2 தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறினர் என்ற குற்றச்சாட்டின் கீழே அந்த 30 பேரும் கல்லூரிக்குள்ளேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
ஹபுதலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெள்ளவாய பேரகல வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து 500 மீட்டர் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது. குறித்த விபத்தில் 3 பலத்த காயமடைந்து ஹல்தும்மல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. 1.5 வயது குழந்தை ஒன்றே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. ஏனைய அனைவரும் மேலதிக சிகிச்சைகளுக்காக தியதலாவ வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீனை கைது செய்ய பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது உள்ளதாக தெரிவித்த பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் சிறிய குற்றச்சாட்டை முன்னிலைப்படுத்தி பாரதூரமான குற்றச்சாட்டை மூடி மறைக்க வேண்டாம், தவறுகளை திருத்திக் கொண்டு தண்டனை வழங்கவே மக்களாட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். 2017 ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் திகதி நுகர்வோர் அதிகார சபையில் வழங்கப்பட்ட தொழில் நியமனத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளன. இம்முறைகேடுகள் தொடர்பில் உரிய விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீனுக்கு எதிராக இன்று நுகர்வோர் அதிகார சபையில் முறைப்பாடளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது முஸ்லிம்களின் முத்திரை.